வணக்கம் நண்பர்களே, ஒரு முக்கியமான பதிவோடு இன்றைக்கு உங்களை சந்திக்கிறேன். இது கொஞ்சம் கடுப்பான பதிவு. ஸோ யாருக்காவது மனம் பாதிக்கப்படும் அப்படியே தட்டி விட்டுருங்க. கொஞ்சம் கோவமாக தான் கதைக்க போகிறேன். என்ன விஷயம்டா, நேற்றைய தினம் கிளிநொச்சியில் ஒரு முன்னாள் அதிபரை பாதசாரி கடவையில் வச்சு விபத்து மூலம் அவர் இறந்த செய்தி எல்லாருக்கும் தெரியும். மிகப்பெரிய ஒரு ஆளுமை என்று சொல்லி எனக்கு பர்சனலாக தெரியாது. நான் யாழ்ப்பாணம் மாவட்டத்தை சேர்ந்தால் கிளிநொச்சி மக்கள் நிறைய பேர் சமூக வலைத்தளங்களில் ஒரு பேரிழப்பாக அதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. இதுக்கு பின்னால் இருக்கிற விஷயங்களை பற்றி கொஞ்சம் கதைக்கணும்னு நினைக்கிறேன். இதுக்கு பின்னால் எங்களோட சமூகம் சார்ந்து நிறைய பிரச்சனைகள் இருக்குது. சரியான கோபம் பார மாதிரியான பிரச்சனைகள் இருக்குது. ஒரு கதை ஒன்று சொல்லி கொண்டு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். அண்மையில் கிளிநொச்சியில் நான் ஒரு பைக் கொண்டு வேண்டினேன். நீங்கள் அந்த வீடியோலையும் பார்த்துருப்பீர்கள். அந்த பைக்கை நான் வேண்டிட்டு பைக் வேண்டியாச்சு, அந்த கடையில் வேண்டியாச்சு, அப்புறம் ஒரு வாகனத்தை ஹயர் பண்ணி நான் யாழ்ப்பாணத்துக்கு கொண்டுருவோம். சரிதானே? இந்த கதை வடிவம் நீங்கள் கேளுங்க. இதுக்கு பிறகு இந்த கதையே காணும் இந்த சினாரியோ இப்படி விளங்கப்படுத்துகிறேன். யாழ்ப்பாணத்துக்கு கொண்டு வரக்கு என்ன செய்யணும்? பைக்கெண்டா ஒரு படியோ இன்னும் பிடிப்போம் பண்ணிட்டு பிடிச்சாச்சு, வாகனத்தை மேத்தியாச்சு. டிரைவர் படியை என்ன செய்கிறாங்கன்னா அப்படி கையை வச்சுக்கொண்டு இப்படி தான் ஃபோனை வச்சுக்கொண்டு வாகனத்தை எடுக்கிறான். லிஸ்டரிங்கி மேலே அப்படியே படுத்திருக்கான். அப்போ நான் முன் சீட்டில் இருக்கிறேன். நான் பஸ்ஸில் போய் வரேன். அவனோட சேர்ந்து பைக்கையும் கொண்டு வருவோம்னு தான் என் பிளான். அவன் என்ன யோசிக்கிறான்டா, ஏதோ ஃபோனை வச்சு கிண்டி அடே பொர்றா அங்கே திரும்படா டே இங்கிட்ட அதுக்குள்ளே நிற்கிறான்டான்ட்டு சொல்கிறார் மாப்பிள்ளை. ஒரு கையில் ஸ்டரிங்கையும் பிடிச்சிக்கொண்டு இப்படி பார்த்தா என்ன நினைக்கிறீங்க? கேம் விளையாடப்படுது, சுடு வர்றார் ஆக்களோட நின்று ஃப்ரீ ஃபயர் என் ஏடிஎம் கார்டு விளையாட்டு மாதிரி தான் இது. எடா கோதாரி விழுவான். இவனோட நான் ஏறினேனே எவ்வளவு தூரம் ஏனையிலேருந்து எழுத மட்டும் வாழ்க்கை வேறு மட்டும் இவன் என்ன கொண்டு எங்கே துளைக்க போகிறான்ட்டு எனக்கு செட்டியான கடுப்பாயிட்டது. தெளிவாக சொன்னேன், தம்பி நான் இன்னர் நீ இப்படித்தான் ஓட போகிறேன்னு சொன்னால் நான் இறக்கி விடு, நான் பைக்கையும் கொடுத்துட்டு நீ உன்பாட்டில் போ, நான் பஸ்ஸில் வரேன், தயவு செய்து நான் கெஞ்சி கேட்குறேன், இந்த ஃபோனை இதில் வை, அங்கால வை ரெண்டு. கொஞ்சம் தூரம் அப்படியே ஓடி வந்தவன். அதுக்கப்புறம் எனக்கு விளங்கிவன் கேம் விளையாடுறான். அப்புறம் கடைசி என்ன சொல்கிறேன், டே நான் வேலையில் நிற்கிறேன்டா, வானமுறேன்னு கூட சொல்லல. இதுக்கு பின்னால் இருக்கிற உளவியலில் பாருங்க, அந்த சேர்ந்து விளையாடுறவனுக்கு கூட அவன் உண்மை சொல்கிறான். இல்லை ஏன் டிரைவிங் செய்யறேன்னு சொல்லேன், அதுக்கு தான் உழைக்கிற தெரியக்கூடாண்டாகும். தெரியாமல் நைஸாக இடையில தான் கட் பண்ணினான். எல்லாம் தூரம் கழிஞ்சு கிட்டத்தட்ட பிறந்தஞ்சந்திக்கிட்ட வரைக்கான் கட் பண்ணி போட்டு வந்தான். சொல்ல வர விஷயம், கன்சன்ட்ரேஷன் இல்லை டிரைவிங்கில். மெயின் டிரைவிங் செய்ய டிரைவிங் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். டிரைவிங் வேலையை மட்டும்தான் பார்க்கணும். இது ஃபோனை காதுக்க வச்சுக்கொண்டு மெட்டவனை பற்றி காய்ச்சி கொண்டு மெட்டவனை பற்றி திங்க் பண்ணுறது, மெட்டவனை பற்றி ஒப்புடுறது. சரியா? நீங்கள் எவ்வளோ தூரம் ஏற்றுக்கொள்கிறீங்களோ எனக்கு தெரியாது. இந்த இடித்ததுகள் அது யாரோ தெரியாது, இன்னும் தெரியாது. இந்த அநேகமாக நான் பொதுவாக சொல்கிறேன், இந்த சம்பவத்தை வச்சு சொல்லல, கிளிநொச்சிக்கு நடம்புற அநேகமான இந்த இப்படியான விபத்து சம்பவங்களோட தொடர்புபட்ட இந்த காவாளிகள் எல்லாம் இந்த டிக்டாக் அடிக்ஷனும் இந்த சோஷியல் மீடியா அடிக்ஷனும் எல்லாம் குடு அடித்த அந்த அடிக்ஷன்லேயும் திரிகிற காவாளிகள் தான். அதுகளுக்கு லைஃப்லேயும் ஃபோக்கஸ் இல்லை, ஒரு விஷயத்துலேயும் ஃபோக்கஸ் இல்லை, சும்மா திரிகிறது மோட்டார் பைக் ஓடிக்கொண்டு. மற்ற அந்த பெரிய பைக்குகளில் இப்போ அப்பாச்சி, எஃப்செட், பல்சர் அப்படியான பைக்குகள் பார்த்தீங்கன்னா அது 60 போனாலும் நார்மலாக போகிற மாதிரி தான் இருக்குது. மோட்டர் சைக்கிளில் இருந்த ஒன்று சிந்தனை தூரம் ஒன்று இருக்குது. இது கனிமனாக்கள் தெரியாத வடிவாக்கலுங்க. இப்போ உதாரணம் அப்படின்னா என்னென்னா, இப்போ மஞ்சள் கோடாக இருந்தால் கூட நான் இந்த கோதாரி விழுவார் வாராங்கள்ன்னு சொன்னால் மஞ்சள் கோடு எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ரைட் அண்ட் இல்லை. சில பேர் நினைக்கிறேன் மஞ்சள் கோடுன்னு எங்களுக்கு ரைட்ஸ் உண்டு, அப்படி இல்லை. ஏனெண்டா இப்போ மஞ்சள் கோடில் நான் நிற்க உண்மையான பாதசாரி கடவையில் ஒரு ஆள் நின்றா அந்த டிரைவர் சாரதை அவன் ஸ்லோ பண்ணிடுவான். இந்த காவாளிகளுக்கு பிறந்தால் தானே அது 50 km/h பைக்கு வேகத்தில் வந்தாலே குறைஞ்சது பிரேக் பிடிக்க 20 மீட்டர் தாண்டிடும். சிந்தனை தூரம்னு சொல்கிறது. அதாவது நான் திங்க் பண்ணி மூளைத்தறிவினேன், என் கால் போய் பிரேக் அந்த பெடலில் அமர்த்தி அந்த வாகனத்தை நிற்பாட்டுறக்கூடிய டைம் அது சொந்த கடையில் ஒரு 20 மீட்டர் தாண்டிடும். அதுக்கிடையில் அதை அடித்து தூக்கிடும் மேலே. ஸோ அநேகமான மக்கள் யோசிக்கிறது, அநேகமாக நான் டிரைவிங் செய்ய பார்க்குற விஷயம் மோட்டர் வெஹிக்கிளில் போய்க்க அநேகமானாக்கள் பாதசாரி கடவையை தங்களுக்கு ரைட்ஸ் அணைக்கிறது. அப்படி இல்லை, ரைட்ஸ் தான், அடித்தா பிள்ளை தான். அதில் வச்சு எப்படி தான் நடந்தாலும் அதில் அடித்தவரெலாம் பிள்ளை, அதில் மாற்றம் இல்லை. என்றாலும் நாங்கள் பிள்ளை சரிக்கும் போது ஆள் உயிரோடு இல்லை இருக்கணும். வார காவாளிகள் என்ன மாதிரி அடிக்குங்கள்னு தெரியாது. ஸோ இவன் 70-80 வாரான்ண்டாலும் பாதசாரி கடவையில் நான் போனாலும் அவன் என்ன அதில் வச்சு அடித்து தூக்கிடுவான். அவன் பிரேக் பிடிச்சாலும் மோட்டர் சைக்கிளில் என்ன தாண்டி தான் நிற்குமென்ற சிந்தனை வேணும். 70 வந்தாலும் 100 km/h வந்தால் 40 மீட்டர் தாண்டி தான் பிரேக் பிடிச்சா நிற்கும் பைக். 100க்கு சொல்கிறேன் நான். கிணவேருக்கு எங்கே எவ்வளோ தூரம் வேகத்தில் ஓடணும்னு தெரியாது. ஏன் நான் அதை சொல்கிறேன்டா, இலங்கைன்ற அதிவேக நெடுஞ்சாலைகள் இருக்குது தானே, ஹைவேல 100 km
per ஹவரில் ஓடலாம் சில இடங்களில். நிபந்தனைகள் இருக்குது, வடிவாக சொல்கிறேங்க கேளுங்க. ஏ கிரேட் ரோட்டுகள் மிக பிரதான தெருக்கள் 70 கிலோமீட்டர் per ஹவரில் ஓடலாம். உள்ளூர் தெருக்கள் இருக்குதான், இந்த பிரதேச வீதிகள் அதுகள் 50-40 தான். இதையும் தாண்டி சில பாடசாலைகளுக்கு பக்கத்து இப்போ கிளிநொச்சி டவுனுக்குள்ளே சில இடங்களில் போட்டிருக்கு 40க்கு மிஞ்சி ஓட வேண்டாம்ட்டு. அந்த இடத்துல அதான் சட்டம். வீதிகளில் குறித்தொதுக்கப்பட்டு இன்னடத்த இதுதான் வேகமெண்டா அதுதான் சட்டம். இது கனவேருக்கு தெரியாது. 70-80 தான் டவுனுக்கே ஓடுறது, பள்ளிக்கூடங்களுக்கு முன்னாலே ஓடுறது, டியூஷனுக்கே ஓடுறது, டியூஷன் விட வந்து முறுக்கி காட்டுறது. அது இந்த முறுக்குறாக்கள் அன்றைக்கு நான் போய்கொண்டிருந்தேன். வடமராட்சியில் ஒரு ஷூட் ஒன்று எடுக்க கூப்பிட்டவங்க. அப்போ போய்கொண்டிருக்கிறேன். அந்த துண்ணால ரோட்டாலே ஒன்று வந்து ஒன்று இருக்குது. குறைஞ்சது 100 பேரும். எனக்கு பார்த்தோன்னே முன்னுக்கு குழந்தை ஏற்றி கொண்டு போனால் இவன் கொண்டு வந்து எனக்குள்ளே விட போகிறானோன்னுட்டு, தம்பி ஏன் இப்படி ஓடுறான், இப்படி கையை காட்டுனா அவன் அதையெல்லாம் கணக்கெடுக்கையில் போகிறான். என்ன யோசிக்கணுமெண்டா, நீங்கள் ஓடுறாக்கள் மற்றவனுக்கு பின்னாலே எவ்வளவோ ஒரு கனவுகள் இருக்கும். சில பேர் அவன் தான் இருந்த அந்த குடும்பத்தை பார்க்க வேண்டியிருக்கும், அவன் தான் இருந்த ஒரு திருமணத்தை செய்ய வேண்டியிருக்கும், அவன் தான் இருந்த ஒரு வீட்டை கட்ட வேண்டியிருக்கும், அவன் தான் அந்த குடும்பத்தின் மூலாதாரமாக இருக்கும். சைக்காலஜிக்கலாக எல்லாமே சேர்ந்து ஒரு செகண்டில் அடித்து தூக்கி விட்டால் எல்லாம் முடிஞ்சுது. படம் கதைக்கவே இருக்குது. என்ன செய்கிறேன்னு தெரியல. இது எங்கட ஒரு சமூக புரள்வு தான். இதுக்கு வந்து ரவிக் போலீஸை சாட்டுறதோ அல்லது சும்மா சாட்டுறதோ குடுவை சாட்டுறதோ இல்லை, ஒரு சமூக பிரச்சனை, உளவியல் பிரச்சனை. எனக்கு தெரிஞ்சு நாங்கள் நிஜ வாழ்க்கையில் மற்றவனே என்னை விட முட்டாளன்னு நினைக்கலாது தானே. நான் தான் பெரிய கட்டிக்காரன், மிச்சம் எல்லாரும் முட்டாளன்னு நினைக்கலாது. ஆனால் டிரைவிங்கில் மட்டும் எனக்கு எதிர வார முழு பேரும் முட்டாளன்னு நிற்கணும். இந்த சீக்கிரம் தெரிஞ்சாலே ஒரு குழந்தை ஒரு பந்தொண்டு வருது ரோட்டுக்கு குறுக்கால, எங்களுக்கு உடனே ஐடியா வரணும், ஏதாவது ஒரு குழந்தை உண்டு அதுக்கு பின்னால் ஓடி வரலாம். ஏன்னா கிரிக்கெட் விளையாடி இருப்பாங்க, பந்து ரோட்டுக்கு வந்தோடனே அவன் ரோட்டில் வாகனம் பண்ணுறது எல்லாத்தையும் மறந்துட்டு வருவான். ஒரு பலூன் ஒன்று பறந்து ஒரு கேட்டுக்கு வழியால் வருது. ஏன்டா நாங்கள் பிடிச்சி பலூனுக்கு இடிப்பமெண்டு வேகமாக ஓடுறதில்லை, உடனே சிலோ பண்ணிடணும், ஒரு குழந்தை ஒன்று அதுக்கு பின்னால் வரலாம். இந்த சிந்தனை எல்லாம் அங்கே இருக்க போகுது. குடுவை அடிக்கிறது, சமூக பிரச்சனை, ஒரு நன்றி உணர்வு இல்லாத ஜென்சி, ஒரு நான் அறிய இப்போதைய ஜெனரேஷன்கிட்ட நன்றி என்ற சாமானே இல்லை. ஏன்னா இதுக்கும் ஆக்சிடென்ட்டுக்கும் சம்மந்தம் இருக்குது. நன்றி உள்ளவன் வேகமாக ஓட மாட்டான். ஒரு நன்றி என்ற சாமானே இல்லை ஒருத்தருக்கும். ஒரு பாராட்டுற குணம் இல்லை. மற்றவனை எப்படி துளைக்கிறது, மற்றவனை எப்படி சைக்காலஜிக்கலாக அடிக்கிறன்ற ஒரு மைண்டில் திரிகிறதுகள். ஆக்கள் அடித்து கொள்ளத்தான் போகுதுகள். நீங்கள் சும்மா ரவிக் போலீஸையும் அவனையும் சாட்டி வேலை இல்லை. இது மண்டியை கழுவணும். எங்களோட சொசைட்டிக்கு வந்து அக்கறை வேணும். இந்த ஃபோன் அடிக்ஷனுகள் இதுகளுக்கெல்லாம் சம்பந்தம் இருக்குது மக்களே. எந்த நேரமும் ஃபேஸ்புக் சிந்தனையும் டிக்டாக் சிந்தனையும் ஃபோன் சிந்தனையிலையும் இன்னொன்று சொல்கிறேன் கேளுங்க. வடிவா அந்த வேகமாக ஓடி திரிகிற காவாலிகள் ஏன் இப்படி ஓடி திரியுதுகளண்டா, அதுகள் 24 மணி நேரமும் இருக்கிறது மாய உலகத்தில். எங்கே டிக்டாக், ஃபேஸ்புக், இந்த ரீல்ஸுகள், இன்ஸ்டா ரீல்ஸுகள், அதெல்லாம் வேகமான உலகம். அவனுக்கு ரோட்டில் சிலோவாக போன அப்படி இருக்குமாண்டா பைக்கில். இந்த உலகத்துக்கு இருந்துட்டு வந்தவனுக்கு என்னடா இது உலகம் சிலோவாக சுற்றுறது மாதிரி இருக்கும். அப்போ அவன் என்ன செய்வான்டா, அங்கேயும் வேகத்தை தான் கூட்டுவான். சரியா? இது ADHD மாதிரி பிஹேவியர் கிட்டத்தட்ட உளவியல் தெரிஞ்சாக்களுக்கு தெரியும். அவன் வந்து நார்மலாக ரோட்டில் ஓட மாட்டான். இந்த அடிக்ஷனில் இருக்கிறவன், டிக்டாக் ரீல்ஸ் பார்க்குறவன், ஃபேஸ்புக் ரீல்ஸ் பார்க்குறவன் வந்து எங்கே மெதுவாக ஓட சொல்லுங்க. அப்போ அவங்க இன்றைக்கு போலீஸ் எல்லாம் நிற்கிதில்ல, அதுகள் வருங்கள் இப்போ போலீஸை கண்டுட்டு சிலோ பண்ணுங்கள். சரியா? அநியாயமாக அந்த மனுஷனை சாக்கொல்லி போட்டாங்க. அதுவும் மெலிகிறதுக்கு உடல் பயிற்சிக்கு நல்ல மட்டும் நடந்து போகணும். ஒரு படித்தாக்கள் இந்த இழப்புன்றது ஒரு சமூகத்தில் ஒரு பெரிய இழப்பு மக்களே. என்னென்னு சொன்னால் அவர் இருந்தால் இன்னும் எத்தனையோ பேரை உருவாக்குவார். அது விளங்காதான இதுகளுக்கு. சில விஷயங்கள் இருக்குது. உமன் லிட்ரேசி ரேட், ஒரு பொம்பளையல் படித்தா என்ன மாதிரி அப்படி கணக்கு இருக்குது. ஒரு அதிபெற்ற இழப்பு. என்னத்துக்கு நாங்கள் முதலீடு செய்யணும் எங்களோட பொருளாதாரத்தில், சரி எங்களோட சமூகத்தில் என்ன விஷயத்துக்கு முதலீடு, யார் எங்களோட சொத்துக்கள், இதுகளெல்லாம் எங்களுடைய ஆக்களுக்கு தெரியாதானே. வேகமாக நீங்கள் நினைக்கிறீங்களே அந்த அவங்களோட பட்செல்லாம் என்ன யோசிக்குமெண்டா, என்னடா அடித்து தூக்கிட்டான் பிள்ளை பயப்பிள்ள பிள்ளைங்க தூக்கிட்டானாண்டா, இப்படி தான் கதைப்பாங்க. புட்டிச்சு செவிடு வரக 2 போட்டால் அது போடுறதுக்கும் ஆக்கள் இல்லை, கால் கை தட்டுறதுக்கும் ஆக்கள் இல்லை. இது என்ன செய்யணுமெண்டா, ஒவ்வொரு சமூக அமைப்பாக இந்த ஊர் வழியை முதல் இந்த வாசாலைகள் வழியை வேகமாக ஓடுறது இல்லை, தன்மையாக கேட்கணும். என்ன நம்பி நரம்பு தளர்ச்சியோ ஏன் இப்படி ஓடுற, என்ன பிரச்சனை உனக்குன்னு கேட்கணும். இந்த ஊர் வழியை மெதுவாக வேகமாக ஓடுறாக்களை பார்க்க எங்கள் சின்ன கிழமை இருக்குது தானே. சிட்டியான கோபம் பாருது என்னண்டா, ஏதாவது ஒன்று நடக்கணும் சின்னக்களுக்கு. சரி, அப்படின்னு நடந்துடக்கூடாது. ஏனென்றால் அந்த சில பேருக்கு நரம்பு தளர்ச்சி, மற்றவன் வாழ்க்கை, அதுக்கு பின்னால் இருக்கிற கனவுகள் பொட்டோன்னு தட்டிட்டு 14 நாளில் வழியில் வரலாம்ன்ற நினைப்பு. ரைட்டா? இது எங்கே சொல்லி நோரன்னு தெரியலை.
நார்மலாக இரவில் நடைப்பயிற்சி செய்கிறார்கள் என்னென்ன விஷயத்தை கை கொள்ளலாம் என்று தேடி பார்த்தேன் நான். நார்மலாக நடைப்பயிற்சி செய்கிறார்கள் ஏனெண்டா இப்போ நரம்பு தளர்ச்சியான சமூகத்தில் இருந்தோண்டு நாங்கள் தான் எங்களை பாதுகாக்கணும். சும்மா தேடைக்க வந்தது என்னென்னா அதிகாலையில் இல்லை இரவு நேரங்களில் வந்து கூட வெள்ளை நிற ரிஃப்ளெக்ட் பண்ணக்கூடிய உடுப்புகளை போட்டு கொண்டு போகிறேன்னு இல்லை. நேற்று சேர் போட்டது ஒரு செம்மஞ்சள் கலர் உடுப்பு போல் இருந்தாலும் பெடஸ்ட்ரியன் குரோஸில் கடை கேட்க தெரியாமலா போனது, ஓவர் ஸ்பீடாக இருக்கும். வீதியின் ஓரமாக வாகனங்களை எதிர்நோக்கி நடக்கலாம். இப்போ உதாரணமாக நாங்கள் இங்கேருந்து பாரமண்டா இங்கேருந்து போய் இடக்கை பக்கம் தான் எங்களோட வாகனங்கள் போகும். இடக்கை பக்கம் வாகனம் இங்கேருந்து இங்கே போகும். அப்போ நாங்கள் அங்கால இருக்கிற ரோட்டுக்கு அங்கால இருக்கிற ஓரத்தில் அங்கேருந்து இங்கே வரைக்கும் அப்படியும் எங்களுக்கு ஒரு பார்வை இருக்கும். பின்னால் வந்து அடிவிடாது. அதை தான் சொல்கிறேன். எதிராக தான் எங்களுக்கு வாகனங்கள் வந்து கொண்டிருக்க போது நாங்கள் சைட்டு அங்கேயோ போக போகிறோம். அப்போ அப்படியான அதாவது நான் சொல்கிறேன் வீதியில் நடக்கிறதில்ல, வீதிக்கு பக்கத்து இருக்குது. கனடா அந்த மாதிரி நாடுகளெல்லாம் சைக்கிளுக்குன்னு தனி ரோட் இருக்கும், நடந்து போகிறதுக்குன்னு தனி ரோட் இருக்கும். பார்க்கலாம் நம்ம நடப்பின வெங்கட நாட்டில் உள்ள பிரச்சனை எழுது மற்ற வீதி விளக்குகள் இப்படி கணக்க பிரச்சனை இருக்குது. ரோட் லைட் ஒழுங்காக தெரியாது, பாரவன்ற மோட்டர் சைக்கிளுக்கு ஒழுங்காக லைட் தெரியாது, வெறியில் வருவாங்க. 2 லொரி வந்தால் நடுவால் விடுவான். என்னடா 2 மோட்டர் சைக்கிள் வருது நான் நடுவால் விட்டு காட்டுறேன். லொரிக்கு போய் இடித்த வரி குட்டிகளும் இருக்குது. யாருக்கு சொல்லி அழுகுறேன்னு தெரியல. காதில் ஹெட்ஃபோன் வச்சு கொண்டு நடக்கக்கூடாது. சில பேர் பாட்டு கட்டுக்கொண்டு நடக்கிறத கூட பார்த்துருக்குறோம். அது வந்து எங்களுக்கு சுற்றாடலில் என்ன நடக்குதுன்னு தெரியாது. ஏன்னா நாங்கள் நடக்க போகிறதே ஒரு ரிஸ்க்கான இடத்துல. ஸோ அது பிரச்சனை. முடிந்தவரை பூங்கா அல்லது மைதானம் போன்ற பாதுகாப்பான இடங்கள்லாம் நாங்கள் நடைப்பயிற்சியை செய்கிறது நல்லமென்று சொல்லியிருக்கு. அடுத்த மோட்டார் வாகன ஓட்டிகள் என்ன செய்யணுமெண்டா குடியிருப்பு பகுதியில் வேகத்தை குறைக்கணும். அதான் சொல்லிட்டேனே நான் நார்மல் ரோட்டுகளில் என்ன ஸ்பீட் ரெண்டாலும் அந்த இடத்துல ஒரு ஸ்பீட் ஒதுக்கப்பட்டிருந்தால் அதுதான் ஸ்பீட். பிரதான வீதிகளில் 70 கிளிநொச்சி டவுனுக்கு 70 ஓடையிலாது. அதில் சில இடங்களில் 50 40 வாண்டு பதாகைகள் அடிச்சிருந்து அதுதான் வேகம் அந்த இடத்து. பள்ளிக்கூடம் முறை நேரம் போய் 70 போகலாமா? இல்லை. சோர்வு, மது அருந்துதல், கைபேசி பயன்படுத்துதல் போன்றவை முற்றிலும் தடுக்கப்பட வேண்டும். அவரோட ஸ்டரிங்கை பிடிச்சி கொண்டு இதுக்குள்ள நின்று மச்சான் அங்கிட்ட அதுக்குள்ள ஒருத்தர் நிற்கிறான். 2 பிடாரியை பற்றி போட்டிருக்கணும் அதில் வச்சு மூதையை சிறங்கி ஓடுறான். உனக்கு ஏண்டா இந்த வாகனம்ண்டு இவனை நம்பி நான் முன்னுக்கு இருந்தேன். நேரி எப்படி இருந்திருக்குமென்னு யோசிச்சு பாருங்கள். பாதசாரிகள் இருக்கும் இடத்தில் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ஒரு ஆள் மஞ்சள் கோட்டுக்கு வந்துட்டு தந்தாலே மற்றால் நின்றுவணும் மங்கால. பிற இவர் கடப்பெறோ கடக்க மாட்டாரோ யோசிப்பெறோண்டெல்லாம் வைக்க விடாம். மஞ்சள் கோட்டில் ஒரு ஆள் ரங்கிட்டு தந்தால் டிராஃபிக் நின்றா உடனே எழுதுவான். நின்றாலே நீ இஞ்சால வரையில தம்பியன். ரைட்டா. அரசு மற்றும் உள்ளூராட்சி என்ன செய்யணும்ன்றா இந்த நடபாதைகளை அமைக்கணும், வேக கட்டுப்பாடுகள் தடைகள் அந்த ஸ்பீட் ஹம்ஸ் வந்து போடணும், தெரு விளக்குகளை மேம்படுத்தணும், வேக வரம்புகளை கடுமையாக அமல்படுத்தணும். இதுதான் இப்போதைக்கு செய்யலாம் என்றதை ஒரு விழிப்புணர்வு தகவலாகவும் சொல்கிறேன் உங்களுக்கு. மற்றது இந்த வேகத்தை பற்றி சொன்னான் உங்களுக்கு. இவ்வளவு ஸ்பீடில் வந்தால் அந்த சிந்தனை தூரம் என்ற ஒரு விஷயம் வந்து அது கட்டாயம் தேவை. அதை பற்றி ஒருக்கா சொல்லி போட்டு இந்த வீடியோவை முடிக்கிறேன். ரைட். உதாரணமாக சிந்தனை தூரம்ன்றது ஒரு ஓட்டுநட்டை எதிர்வினை நேரம் சும்மா ஒரு தொடக்கம் 1.5 வினாடி. என்ன அப்படி துண்ட கிடையாது, அப்படி பிரேக் அடிக்க கிடையாது. ஒரு ஆள் 50 km/h வந்தாரண்டா 14 தொடக்கம் 21 மீட்டர் தாண்டி தான் ஒரு செயல் நிற்கும். அப்போ மஞ்சள் கோட்டில் வரைக்கும் ஒரு 70 வாராண்டு நாங்கள் கடக்கையில் அவன் வந்து அடித்து தூக்கிடுவான். 70 வந்தால் 19 தொடக்கம் 29 மீட்டர் தாண்டி தானே பைக் நிற்கும். பைக்கோ ஹாரம் 100 வந்தால் 28 தொடக்கம் 42 மீட்டர் தாண்டும். அதால் மஞ்சள் கோட்டில் வரைக்கும் நீங்கள் சில பேர் கொழும்பு வழியே எல்லாம் பார்த்தா அப்படி நேராக போவாங்களா. ஆனால் அவங்க நிதானம் பயங்கர பக்கத்தையெல்லாம் அடிச்சிடுவாங்க. எங்கடையில் நிற்கிங்களோ எங்கடையிலோட டிரைவிங் செய்கிறதுக்கு இப்போ லண்டன் கனடாவில் டிரைவிங் செய்தாக்கள் இங்கே வந்து செய்தால் உடனே எடுபடையிலும். ஏன்னா இங்கே தான் சைக்காலஜிக்கல் கேம் ஃபுல்லாக வேறு இவங்கள்ட்ட மண்டபலம் என்னென்னு வடிவாக தெரிஞ்சவங்க தான் இங்கே ரோட்டில் நிதானமாக ஓடலாம். அப்படி இருந்தும் கொண்டு வந்து மூலைகளுக்கெல்லாம் மொத்தி போடுவாங்க. ஸோ இந்த சிந்தனை தூரம் வாகனங்கள் பிரேக் பிடிச்சால் எவ்வளோ தூரம் அந்த பிரேக் நிற்கிறதுக்கான டிஸ்டன்ஸ் தேவைப்படும். இதை ஒரு உலர்ந்த ட்ரையான வீதியில் இது வந்து உலர்ந்த வீதியை நல்ல மழை நேரம் அது அந்த முதல் மலைக்கு சேருஞ்சகதியுமே இருக்குன்னு ரோட் அந்த தூசுகளும் தண்ணியும் சேர்ந்து பிரேக்கும் பிடிக்காது. அதுவும் இதை எண்ணெயில் ஊற்றப்பட்டிருந்தால் இன்னும் படம் பேற மக்களே. ஸோ உலர்ந்த வீதியில் ஒரு காரண்டா 100 km/h வந்தேன்டா கார் 80 மீட்டர் தாண்டி தான் நிற்கும். ஸோ இந்த விஷயங்களை மக்களுக்கு தெரியப்படுத்துறதுக்காக சொன்னேன். ஏதாவது பிள்ளையாக காய்ச்சா நினச்சிக்கொள்ளுங்க. ஒரு சமூக நோக்கத்திலாம் காய்ச்சது என்னென்னு சொன்னால் ஒவ்வொன்றும் எம்பதி என்று சொல்கிறது. எங்களுக்கு நடந்தால் அப்படி இருக்க முடியும் யோசிச்சா இப்படியெல்லாம் நடக்காது. எம்பதி நானாக அதுவாக இருந்து உணர்றது. அந்த உணர்வுக்கு கொஞ்சம் கோபம் பெறும், அதில் உங்களுக்கும் பெறும்னு நினைக்கிறேன். இந்த காணொலியை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து விடுங்க. உங்களோட கருத்தையும் மறக்காமல் கீழே போடுங்க. நிறுவனம் நீங்கள் சொல்கிற பிள்ளைன்னு சொன்னால் அதையும் திருத்திக் கொள்ளுங்க. நான் படிக்கிறதுக்கு தயாராக இருக்கிறேன். மறக்காமல் மற்றவர்களுக்கு பகிர்ந்து விடுங்க. நன்றி.
வணக்கம் மக்களே.